இந்த முறை நாம உங்ககிட்ட எல்லாம் சொல்றோமோ நீங்களே தட்டி எங்களை கேட்கணும், நீங்க சொன்னீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு. அப்பதான் சினிமா வருதோ இல்லையோ ஜனநாயகம் வரும். அந்த ஜனநாயகம் வரணும், ஒவ்வொருத்தரும் தட்டி கேட்கணும். ஏனோ நம்ம தட்டி கேட்க மாட்டோம். 5000 ரூபாய் கொடுத்தானா என்னமோ அவன் கடவுள் மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறான். அந்த 5000 ரூபாய் நம்ம காசு. அம்மா டாஸ்மாக்ல 2021 திமுக வரும்பொழுது டாஸ்மாக் எவ்வளவு திரும்ப சம்பாதிச்சிருந்துச்சு? 28,000 கோடி ஒரு வருஷத்துக்கு. இப்ப அதே திமுக 5 வருஷத்துல டாஸ்மாக் எவ்வளவு சம்பாதிக்குது? 55,000 கோடி. 55,000 கோடி. ஒரு மருத்துவனுங்கிற முறையில சொல்றேன், 1000 பேரு 1500 பேரு ஒவ்வொரு மாசமும் 1500 பேரு கல்லீரல் வியாதியால காலி ஆயிட்டு இருக்காங்க. அவங்களுடைய விதவைகளுடைய கண்ணீர், இது மாதிரி அவங்க சின்ன பசங்க அவங்க இருக்கிறது, ஒரு அப்பா இல்லாத ஒரு குழந்தை, அதுக்கு எல்லாம் பொறுப்பு யாரு? 22,000 28,000 55,000 ஏத்துறாங்க பாருங்க, அவங்களுடைய பொறுப்பு. அது கூட என்ன சொன்னாங்க? விஜயபாஸ்கர் சொன்ன போல தேர்தல் வாக்குமூலம் கொடுக்கும் பொழுது டாஸ்மாகால விதவைகள் வராங்கன்னு சொல்றாங்க. கனிமொழி அக்கா, யார் இனிமேல் விதவைகள் இள விதவைகள் வரவே மாட்டாங்க. அம்மா அக்கா நீங்க வந்துட்டு இள விதவைகள் 2 மடங்கு அதிகமாயிட்டாங்க. எப்படி 2 மடங்கு அதிகம் ஆயிட்டாங்க? டாஸ்மாகால வருமானம் வர்றது உண்மைதான். ஆனா அதுக்குன்னு இப்படி மக்களோட ரத்தத்தை நம்ம உறிஞ்சு 55,000 கோடி எடுத்து இவ்வளவு லட்சம் கோடி, 4.5 லட்சம் கோடி டோட்டல் கடன் தமிழ்நாடுக்கு திமுக 2021 வரும்போது. இப்ப அது ரொம்ப அழகா அண்ணன் சொன்னாரு, 10 லட்சம் கோடி தாண்டிடுச்சு. 10 லட்சம் கோடி தாண்டிடுச்சு. இதே சமயத்துல உத்தரப்பிரதேச மாநிலம் எப்படி திகழ்ந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அவர்களும் கரெக்டா 9.5 லட்சம் கோடி தான் அவங்களுடைய கடன். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிறது 8.25 கோடி மக்கள், உத்தரப்பிரதேசத்துல இருக்கிறது 25.5 கோடி மக்கள். 25.5 கோடி மக்களுக்கு ஆதித்யநாத் யோகியோடைய டபுள் என்ஜின் கவர்மெண்ட்ல அவங்களுடைய கடன் 9.5 லட்சம். 8.25 கோடி இருக்கிற தமிழ்நாடுக்கு எவ்வளவு பாத்தீங்கன்னா 10.25 லட்சம் கோடி. அதாவது நாம் எல்லாரும் ஒரு உத்தரப்பிரதேசோடு நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா நம்ம பெரிய கடன்காரர்கள். ஏனென்றால் மேல இருந்து கொடுக்குறாங்க டபுள் என்ஜின் சொல்றாங்க. டபுள் என்ஜினுக்கு தான் அண்ணல் அம்பேத்கர் ஐயாவோட நீங்க அரசியல் அமைப்பு படிக்கணும். ஆனா ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம பாலிடிக்ஸ் என்டர் பண்ணோன்னே முதல்ல நான் அரசியல் அமைப்பை படிச்சேன். டீடைலா கிளியரா போட்டிருக்கு. பிரின்சிபல் ஆஃப் ஃபெடரலிசம் ஆர்டிகல் 1லயே ஒரு மத்திய அரசு ஒன்றிய அரசு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அவங்க வழிவகுத்து 10,000 கோடி பிளான் பண்ணி திட்டத்தை பண்ணி கீழே கொடுக்கணும். மாநில அரசு அந்த திட்டங்களை கொண்டு மக்கள் கிட்ட போய் சேர்க்கணும். அப்படி ஒழுங்கா சேர்த்தாங்கன்னா உத்தரப்பிரதேசம் போல கடன் இருக்காது. அது அங்க சேர்றதுக்கு பதிலா இந்த ஜோபி போச்சுன்னா கடன் இருக்கும். இதனாலதான் இன்னைக்கு தமிழ்நாடுல 10.25 லட்சம் கோடி கடன். ஆமா, இண்டஸ்ட்ரியில் நம்ம போயிட்டு இருக்கோம். இப்ப இன்னொரு விஷயத்துக்கு நான் அங்கிறது டாஸ்மாக்ங்கிறது ஒரு பெரிய தீது. இந்த தீமையை நம்ம கம்மியாவது பண்ணணும். கம்ப்ளீட்டா ஒழிக்க முடியலன்னா கூட இது மாதிரி முதல் வாக்குறுதி டாஸ்மாகே இருக்காது, 2வது வாக்குறுதி நீட்டே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2லையும் கம்ப்ளீட்டா கோல் போட்ட திமுகவை நான் மதிக்க கூடாது. அண்ணன் சொன்னா போல இங்க நான் பலர் கேட்கும்போது, இந்த கோவிந்தம்மாள் நகர் கேட்கும்போது கூட இந்த அதிமுக தயாளன் ஒருத்தர் இருக்காருங்க, லோக்கல் தலைவர், அவ்வளவு அவர் தான் அந்த கேமரா கேட்டார் இந்த MRTS. அந்த அளவுக்கு மயிலாப்பூரை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் வேற எந்த இடத்துலும் இல்லை. எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க மயிலாப்பூர்னா அங்க மயிலாப்பூர்னா நம்ம ஐயர்வாளுக்கு இருப்பாங்க, ஐயர்வாளுக்கு கொஞ்சம் இருக்காங்க. ஆனால் மேக்சிமம் இருக்கிறது இது மாதிரி தான். எங்களோட நீங்க யாராவது வரதா வாங்க, இந்த இடங்களுக்கு வாங்க, ஒவ்வொரு வீடு எப்படி இருக்குன்னு பாருங்க, அங்க இருக்கிற நாத்தத்தை பாருங்க. அப்படி எப்படி அமைதி பூங்காவாக இருக்கின்ற தமிழ்நாடு எப்படி சொல்றது? அம்மா தினகரன் ஆபீஸ் 10,000 கோடி சம்பாதிக்கிற அந்த தினகரன் குடும்பம் எல்லாருக்கும் தெரியும், முதலமைச்சர் குடும்பம். அந்த தினகரன் ஆபீஸ்க்கு பின்னால வந்தீங்கன்னா அந்த கூவத்துக்கு பக்கத்துல அவங்களுக்கு சுவரே இல்லைங்க. 300 வீடுகளுக்கு நாங்க போய் பார்த்தோம். அப்படி நாத்தம், பாம்புகள்லாம் வந்துட்டு தான், பாம்பு தேடி கீறி வருதான். அந்த சண்டை, அந்த நர்த்தனம் எல்லாம் அவங்க வீட்டில் நடந்துட்டு இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு நாத்தம், கொசு நிக்க முடியல. அவங்க சொன்னாங்களே சனாத்தனம் டெங்கு மலேரியா கொசு. இன்னைக்கு மயிலாப்பூர்ல டெங்கு மலேரியா கொசு வர்ற போல அவ்வளவு கொசு இருக்குதுன்னா அதுக்கு காரணமே டெங்கு மலேரியா கொசு, அதாவது DMK. அவ்வளவுதான். இந்த டெங்கு மலேரியா கொசுன்னு சொல்லி ஓட்டுறாங்க பார்த்தீங்களா, அவங்களே டெங்கு மலேரியா கொசு மாதிரி இருக்காங்க. நானும் நினைச்சேன் இந்த 5 வருஷத்துல
ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாங்க, ஏதாவது பண்ணுவாங்கன்னு. ஆனா நான் சுத்தி சுத்தி பார்க்க சேரியா போய் பார்க்க, ஒவ்வொரு பஸ்தியா போய் பார்க்க அம்மா உங்களை மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் பார்க்க உங்களை மாதிரி நாங்க பேசிட்டு இருக்கிறேன். உங்களுடைய வாழ்வாதாரம் 5 வருஷத்துல மாறல. ஏன் மாறல? சும்மா உங்களுக்கு வெறும் சாப்பாடு, ஒரு ரொட்டி மட்டும் போட்டா போதுமா உங்களுக்கு? நீங்கன்னா உங்க வீட்டுல வச்சிருக்கிற ஜிம்மி டாமியா? உங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் தேவை, உங்களுக்கு ஒரு வீடு தேவை, உங்களுக்கு ஒரு கேஸ் ஸ்டவ் தேவை, உங்களுக்கும் பசங்க தேவை, கணவன் தேவை, ஒரு வாழ்க்கை தேவை. அந்த வாழ்க்கை திமுக மட்டும் இல்ல, எந்த ஊர்லயும் எந்த உலகத்திலையும் அந்த வாழ்க்கை வாழ்வாதாரம் கொடுக்க முடியாத ஒரு ஆட்சி இருந்தால் அது ஒரு தீய ஆட்சி தான்.